இந்த தடவை 9 கிலோமீட்டர். கெமோமாக்கி, இப்ப நீ போய் பால போடு. சார், ஓகே சார். ஆல் தி பெஸ்ட் கெமோமாக்கி. வா யுமிகோ. ஓ யுமிகோ, நீ வருவன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப பாரு என்ன பண்றேன்னு. ஓ சூப்பர் கெமோமாக்கி, 55 கிலோமீட்டர். என்னது 55? வாவ் கெமோமாக்கி, கண்டிப்பா ஒரு நாள் நீ பெரிய பேஸ்பால் பிளேயர் ஆகுவ. சின்ன வயசுல இருந்து கேம் ஆடுறேன்ல, அந்த பிராக்டிஸ் தான். ஏய் கெனிச்சி, மனசு உடைஞ்சு போயிராத. போயிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு. நான் போட மாட்டேன். இங்க பாரு, கெனிச்சிக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. பால் வாய்க்குள்ள போயிருச்சு. நேர்மையான வழியில போனா எந்த வேலையையும் உன்னால சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியும் கெனிச்சி. அந்த கெமோமாக்கி ஒரு நிஞ்சாவா இருந்துகிட்டு இப்படி பண்றது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. நீயும் பிராக்டிஸ் பண்ணா நல்லா பால் போடலாம். ஆமா. 150 கிலோமீட்டர்ஸ். அந்த கேவலமான கெமோமாக்கியை நான் எப்படியாவது ஜெயிச்சு காட்டணும். நாளைல இருந்து உன்னோட ஸ்பெஷல் பிராக்டிஸ் நான் ஆரம்பிக்கலாம். இப்பவே ரெடி ஹட்டோரி. போடுறதெல்லாம் டான்ஸ். நல்லா மொக்கி இழு. இந்தா, இப்ப இத பிடிக்க பிராக்டிஸ் பண்ணு. ஏன் ஹட்டோரி? பிராக்டிஸ் நாம இப்படித்தான் ஆரம்பிக்கணும். இது ஈஸியான வேலை. கை வலிக்குது. சாரி. என் வாயில போடுறதா உனக்கு வேலையா போச்சா? இப்ப சீக்கிரமா சாப்பிடலாமா? ஆனா சரியா சாப்பிடு, அப்பதான் உனக்கு ஸ்ட்ரென்த் வரும். பாத்தியா, இதெல்லாம் உன்னுடைய ட்ரைனிங்கோட விளைவுகள். அப்படியா? அப்ப இனிமே வர போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். கெனிச்சியோட கான்பிடன்ஸ் எப்படி வளர்த்தேன் பாரு. டிங் டிங். ஓ ஷபாஷ் கெனிச்சி, நல்லாவே ட்ரைனிங் பண்ற. ஆமா சார், ஒரு நல்ல பிளேயரா வரணும்னா அவனுக்கு ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓ கெனிச்சி ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. பால் போடுறதுக்கெல்லாம் ட்ரைனிங்கா? ஓகே, உன்னோட ஸ்பீட நாளைக்கு நான் செக் பண்ணி சொல்றேன். ஓகேவா கெனிச்சி? நிச்சயமா பார்க்கலாம் சார், நான் ரெடி. ஏய் கியோ, நாளைக்கு நம்ம மேட்டரை ரெடி பண்ணிரு. என்ன ரெடி பண்ணிடலாம். கெமோமாக்கி, கேஷ் பிடிக்க ரெடியா இருக்கியா? கம் ஆன் கெனிச்சி, வேகமா பால் போடு. கெனிச்சி, பிராக்டிஸ ஒழுங்கா பண்ணிருக்கல. ஏன்னா இப்ப நீ ஏன் கூட மோத போற, மறந்துடாத. இந்த கெனிச்சி, பால பிடிச்சிக்க. நிஞ்சா டெக்னிக் மூலமா உருவாக்குன பால். இந்த பால் என்ன பண்ணுதுன்னு பாருங்க. காலையிலே ஃபுல் கட்டு கட்ட, அப்ப கூட இத தூக்க முடியலையே, என்னாச்சு? என்னாச்சு கெனிச்சி, டயர்ட் ஆயிட்டியா? பால சீக்கிரமா எடுத்து போடு. முதல்ல பையனால பால எடுக்க முடியுதான்னு பாப்போம். என்னது 0 கிலோமீட்டரா? கெனிச்சி, உனக்கு என்ன ஆச்சு? கெமோமாக்கி, நீ போய் ட்ரை பண்ணி பாரு. ஓகே சார். நான் பால தூக்கி போட போறேன். புரியுது பாஸ், நானே என் வேலையை ஆரம்பிக்கிறேன். கெமுமாக்கி நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணிருக்கானா? அவன் பண்றது ரொம்ப தப்பு. அத்தோட கிட்டே வா, உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன் பார். இப்பவே கிளம்பிட்டா ஹட்டோரி. வாவ், இந்த தடவை 110. இது ஒரு ப்ரொபஷனல் பிளேயர் போடுற ஸ்பீடு. அசத்திட்ட கெமோமாக்கி. யுமிகோ, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஆஹா, கலக்கிட்டப்பா. இந்த வயசுல நீ இவ்வளவு வேகமா பால் போடுறனா, உன்னை விட ஒரு நல்ல பிளேயர் யாருமே இருக்க முடியாது. நீங்க ஒரு டீமோட கேப்டன் தானே? கேப்டனா? ஓ, கேப்டனா யார்? விஜயகாந்தா? உன்ன மாதிரியான ஒரு திறமைசாலியா தான் அந்த ஊர் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். நல்ல வேலை, நான் உன்னை பாத்துட்டேன். நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறேன். ஸ்போர்ட்ஸ்ல உன்னை ஒரு சூப்பர் ஸ்டாரா கொண்டு வந்து நான் காட்டுறேன். சார், அது வந்து நீ ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டனா உனக்கு சொல்லி கொடுத்தது நான் தான். நானும் ஒரு ஸ்டார் ஆயிருவேன் கெமோமாக்கி. கெமோமாக்கி, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஓ, அப்படிலாம் பேசாத யுமிகோ. உங்களெல்லாம் விட்டுட்டு எனக்கு அங்க போறதுக்கு மனசே இல்ல. யாரு பாஸ் அவரு? சரி வா, பால போட்டு காட்டு. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் பேசும்போது எனக்கு எதிர்த்து பேசினா எனக்கு பிடிக்காது. முதல்ல பால போட்டு காட்டு. பாஸ், நான் ரெடி ஆகுறேன். கொஞ்சம் வாயை மூடிட்டீங்க. கால் வலிக்குது பாஸ். பால போடு. ஓகே சார். ஸ்பீடு 15 கிலோமீட்டர். என்னோட ஸ்பீடு 30 கிலோமீட்டர் சார். பால தூக்கி போட்டு டயர்ட் ஆயிட்டேன். அதான் 3 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. நீ கொஞ்சம் பதட்டமா இருக்கேன்னு தெரியுது. தம்பி, நீ யாரு? நீ வந்து பால் போட்டு பாக்கலாம். நான் போடுறதா? அவனை விட நான் நல்லா போடுவேன்னு நினைக்கிறீங்களா? இங்க பாருப்பா, அவங்க திறமை என்னங்கிறது அவங்களுக்கே தெரியாது. முதல்ல நீ பால போடு, அப்புறம் பாக்கலாம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். இவனோட ஸ்பீடு 115.
பாத்தியா எவ்வளவு ஸ்பீடா பால போட்டிருக்கேன்னு. ஆ? அப்படியா? வாவ், கெமமாக்கிய விட நான் சூப்பரா பால் போட்டேன். இதுல ஏதோ ஒரு சதி நடந்திருக்கு. இதை என்னால ஒத்துக்கவே முடியாது. எப்படி அப்படின்னா நடந்திருக்கும்? இன்னைக்கு சீட்டிங் பண்ணேங்கறத நீ ஒத்துக்கறியா? டிங் டிங். அடோரி, நீ என்ன ஏமாத்திட்ட. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே விளையாடும் போது சீட்டிங் பண்ணக்கூடாதுன்னு இதுல இருந்து நாம கத்துக்கிறோம். டிங் டிங். Shishimaru, Kiyo, both are fond of food. Ding ding. சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள என்னது இது? ஆஹா, துணி மாட்டிக்கிட்டா. நானும் இந்த வீட்டை எவ்வளவுதான் சுத்தம் பண்றது, என்ன சுத்தம் பண்ணாலும் இப்படியேதான் ஆயிருது. ஸ்கெமோமாக்கி பாஸ் ஸ்கூலுக்கு போயிருக்காரு, வர்றதுக்குள்ள சுத்தம் பண்ணி ஆகணும், இல்லன்னா அவரு என்ன திட்டுவாரு. நான் என்னதான் பண்றது? டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு ட்ரைனிங் பண்ணணும். அப்புறமா பாத்திரத்தை எல்லாம் ஒண்ணு விடாம கழுவணும். அப்புறம் எல்லா துணியும் நான் தான் துவைச்சு காய போடணும். அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். என்ன நினைச்சா எனக்கே பாவமா இருக்கு. இப்படியே உக்காண்டு இருந்தா வேலையே ஆகாது. வேலையை பாப்போம். சொர்க்கம் என்பது நமக்கு. வாழ்க்கைன்னா இப்படி இருக்கணும். சூப்பர். அந்த குண்டு சிசி மாதிரி வீட்டுல எந்த ஒரு வேலையும் செய்யாம தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருக்கான். நானும் சிசி மாதிரி ஆயிட்டு அதே மாதிரி இருக்கலாம். நிலா அதுவா நட்டு மேலே நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நான் யாருக்காவது நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட தப்பு தப்பாவே நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்றதோ தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ, என்னாச்சு உனக்கு? ஏன் புலம்புற? கெமமாக்கி ரூம் எல்லாம் ஒரே அழுக்கா இருந்துச்சு. அதை நான் சுத்தம் பண்ணலான்னு போனேன். அதுக்கு என்ன கெமமாக்கி திட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? இந்த சாக்லேட் ரோலை நீ சாப்பிட்டே ஆகணும். புடி. என்னது சாக்லேட் ரோலா? என்ன பண்றது, எனக்கு சாக்லேட் ரோல் சுத்தமா பிடிக்காது. என்ன வற்புறுத்தி சாப்பிட சொல்றாரு, அதனாலதான். டோன்ட் வரி டியர், ஐ அம் ஹியர். தமிழ்ல பேசு. நீ சிரிக்கிறத பார்த்தா எனக்கு பதில் நீ போறங்கறியா? அறிவாளிடா நீ. அப்பனா பிரச்சனை முடிஞ்சது. கவலைப்படாத, அந்த ரூம் ஃபுல்லா நான் க்ளீன் பண்ணிட்டு நிம்மதியா உட்கார்ந்து சாக்லேட் ரோல் சாப்பிடுறேன். ஓகே, பை பை. அப்படி. குண்டு தடி என்ன நல்லா ஏமாத்திட்டோம். இப்ப நான் சிசி மாறி வீட்டுக்குள்ள போக போறேன். இப்ப பாரு. இப்ப நான் சிசி மாறு உட்டால கிடி கிடி கிடி. வாவ், சூப்பர் சூப்பர். நிம்மதியா இருக்கு. மல்லாந்து படுத்துட்டு விட்டத்தை பாக்குறதுல என்ன ஒரு சுகம் இல்ல? ஓ, என்ன ஒரு சுகம் இல்ல. வா சிச்சி மாறா, ட்ரைனிங் பண்ணலாம். என்னது ட்ரைனிங் பண்ணணுமா? துணிந்தவனுக்கு புல்லம் துணை, துணிந்தவனுக்கு புல்லம் துணை, துணிந்தவனுக்கு புல்லம் துணை. எங்க போனாலும் இந்த ட்ரைனிங் தான் விடவே விடாது போல இருக்கு. வாங்க இப்ப நம்ம வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணுவோம். என்னது கீமா? டிங் 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 டிங். குனிஞ்சு நிமிர்ந்து வீட்டை சுத்தம் பண்ணும்போது நம்மளுடைய இடுப்பு மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆயிடும். எங்க போனாலும் நம்மளுக்கு இதே வேலைதான். ஐயோ, கலர் வேற போயிருச்சே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போதைக்கு இது போதும். நல்ல வேலை தப்பிச்சோம். இனிமே நம்ம இங்க இருந்து நம்ம பிரச்சனை பெருசாதான் ஆகும். பேசாம வீட்டுக்கு போயிட வேண்டியதுதான். இன்னும் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்கு ஷின்சோ. சரி. வேலையெல்லாம் முடிஞ்சதா ஹட்டோரி? நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ஃபிஷ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ற? நேரா மார்க்கெட்டுக்கு போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்துற, சரியா? சரிம்மா. என்னது, மத்தியான சாப்பாட்டுக்கு ஃபிஷ் ரெடி பண்ண போறீங்களா? இத சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி போறது? ப்ளீஸ், இன்னைக்கு யூமிகா கூட லீவு. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஹோம்வொர்க் என்ன சொல்லிருக்காங்கன்னு சொல்லு. இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு உனக்கு எப்படி கிளாஸ்ல தூக்கம் வருது கெனிச்சி? சரி நான் உனக்கு சொல்லி தரேன். சரி, அதுக்கு என்ன இப்போ? நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணினா உனக்கு நிறைய கேக்ஸ் கொடுப்பேன். கம்ப்யூட்டர் கேம்ஸ் கூட விளையாடலாம். நான் வந்துட்டேமா. நாங்க ட்ரைனிங்க்கு போய் ஆகணும். கெமுமாக்கிக்காக வெயிட் பண்ண முடியாது. கெமுமாக்கி நம்மளோட கெஸ்ட், அவனை நல்லபடியா பாத்துக்கிறது நம்மோட கடமை. என்னது, கெமுமாக்கி பாஸ் இங்க வந்துட்டாரா? ப்ளீஸ் ஹட்டோரி, எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரி, விருந்தாளிகளை கவனிக்கிறது கூட ஒரு வகையில ட்ரைனிங் தான். அதனால ஷிஷிமாரு எல்லாத்தையும் பாத்துப்பான். எனக்கு ட்ரைனிங் தான் முக்கியம். நான் இருக்க மாட்டேன். இது அப்புறம் இது ஓகே. அப்புறம் இது அப்ப நான் ஜெயிக்க போறேன். ஹலோ, நான் உள்ள வரலாமா? சத்தம் போடாத. சாரி. ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்க போறோம்னு நினைக்கிறேன்.
புடிச்சிட்டேன். நீ எந்த வேலைக்குமே லாயக்கு இல்ல. ம். ஒரு சின்ன வேலையை கூட செய்ய தெரியல உனக்கு. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே குண்டாயிட்டே இருக்க. திட்டுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பப்போ இப்படித்தான் நடக்கும், கவலைப்படாத. ஆமா, கரெக்டா சொன்ன. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே பாஸ் உங்களே. சரி சரி சரி, முறைக்காதீங்க. நான் கீழே போறேன். மீன் மேல ஆசைப்பட்டு அடி வாங்கிக்கிட்டேன், என்ன பண்றது? சிச்சி மாறு வந்துட்டா. நான் வந்துட்டேன். வாங்க ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். ட்ரைனிங். இப்ப நம்ம வெளியில இருந்து எந்த ட்ரைனிங்கும் பண்ண மாட்டோம். சிஷுமாரு மூலமா கத்துக்க போறோம். என்னது? டிங் 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 டிங். சிஷிமாரு, இப்போ இந்த கயிறை எப்படி கயற்றுறதுன்னு சொல்லி கொடு பார்க்கலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாதே. தெரியாதா? அண்ணா, இது சிச்சி மாறு மூஞ்சே இல்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் ஷின்சோ. அவன் மூக்க பாரு. அப்புறம் அந்த கண்ணையும் பாருங்க. இதுக்கு மேல என்னால முடியாது. அட, அது கியோ. மட்டும் வேடிக்கை பாருங்க. வந்துட்டான்டா வில்ல. ஓகேயோ, என்ன நீ ஏமாத்திட்ட. கோபப்படாத, என்ன மன்னிச்சிரு. நான் விட மாட்டேன். கடிக்க வராங்க. அங்க போட்டியா? உன்ன உனக்கு எங்க அறிவு போச்சு? உனக்கு அறிவு நம்பிடுவியா? என்ன நடக்குதாங்க? சிஷிமாருவும் கியோவும் சரியான சாப்பாட்டு ராமனுங்க. அதனால இப்படி நாடகம் ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. டிங் டிங். Hattori's machine that discovers the hot water place. Ding ding. அட, இந்த புது ரெசார்ட்ல வெந்நீர் குளம் கூட இருக்கா? ஜாலியா இருக்குமே. அப்பா, இந்த இடத்துக்கு பிக்னிக் போலாமா? ஐடியா நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த சூழ்நிலையில சுடுதண்ணில குளிக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்பா. நாங்க எங்க ஊர்ல எங்க குளத்துல அடிக்கடி குளிப்போம். அது ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு அன்னைக்கு போனது ஞாபகம் வருது. தண்ணிக்குள்ள யார் ரொம்ப நேரம் இருக்காங்கன்னு பாப்போம். வாங்க பாப்போம். டிங் டிங். நான் ஜெயிச்சிட்டேன். இந்த சீட்டிங் பண்ணிட்ட நீ அன்னைக்கு. கொட்டிட்டான். வலிக்குதுப்பா. ஞாபகம் இருக்கா? அந்த குளத்தை நாம தான் கண்டுபிடிச்சோம். என்ன சொல்ற ஹட்டோரி? கிராமத்துல அந்த வெந்நீர் குளத்தை நீங்க தேடினீங்களா? கிராமத்துல அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா சிட்டில அப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. கஷ்டம்தான், ஆனா முடியாதுன்னு இல்லையே. சிச்சி மாடு, உனக்கு ஏதாவது தெரியுதா இல்லையா? பாக்குறேன். சூப்பர், கிடைச்சிருச்சு. சூப்பர், நல்லா இருக்கு சாக்லேட் ரோல். சிஷிமாரு, நம்ம வெந்நீர் குளத்தை தேட வந்தோம். ஓஹோ, இன்னைக்கு இவங்க இந்த வேலையா தான் சுத்திட்டு இருக்காங்களா? பாஸ், அவங்க என்ன சிட்டிக்குள்ள சுடு தண்ணி வைக்கிற இடத்தை தேடி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு மூளை இல்லைன்னு நினைச்சியா? வாய் மூடிட்டு இரு. தேடட்டும், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இரு. இதான் கரெக்ட். சரி கியோ, இத பழசாக்கலாம். காட்டு சீக்கிரம். இந்தாங்க பாஸ். கியோ, இத பார்த்தா பழசு மாதிரி இல்ல? ஆமா பாஸ், பழசு மாதிரியே இருக்கு. இத எப்படியாவது அவங்க கிட்ட கொடுக்கணும். பாஸ், எல்லாரும் இங்கதான் ஒண்ணா இருக்காங்க. வா, போய் ஒரு விளையாட்டு காட்டலாம். ஏய் கெனிச்சி, இது கீழே இருந்தது ஒண்ணுதான்னு பார்த்து சொல்லு. இது என்னது? இது ஏதோ மேப் மாதிரி இருக்கு. அதுவும் இந்த இடத்தை குறிக்கிற மாதிரியே தெரியுது பாரு. கரெக்டா? இந்த இடத்தோடதா? அட, இது அப்படியே ரெசார்ட்டோட மேப் மாதிரியே இருக்கு. அப்படின்னா கெமமகி, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. இப்பதான் ஞாபகம் வந்தது. வா ஷின்சோ, வா சிஷிமாரு. நீங்க 3 பேரும் இங்க எதுக்காக பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்க வெந்நீர் குளத்துக்காக பள்ளம் தோண்டுறாங்க. கெமமாக்கி என்கிட்ட கொடுத்த பேப்பர்ல எங்கதான் வெந்நீர் குளம் இருக்குன்னு போட்டு கெமமாக்கி கொடுத்தானா? டிங் டிங். புது மண்ணா இருக்கே. வாசனையும் புதுசா இருக்கு. இப்ப புரியுது. சிஷிமாரு, என் கூட வா. இதோ வந்துட்டேன் ஹட்டோரி. இவனை ஏன் கூட்டிட்டு போற ஹட்டோரி? நாங்க 2 பேர் மட்டும் தான் வேலை செய்யணுமா? நான் என்ன பண்ணணும்? நீ இந்த மெஷின்ல உட்காரணும். அப்புறம் நான் சொல்றபடி தான் செய்யணும். என்னது? என்னால முடியாது. டிங் டிங்.
சாக்லேட் ரோல் கொடுத்தா உட்காரவே மாட்டியா? வாவ், அப்ப நான் எவ்வளவு வேணாலும் உட்கார்றேன். மூச்சு பிடிச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கு. அட ஹட்டோரி, எங்க போயிட்டு? எங்களுக்கெல்லாம் உயிரே போயிடுச்சு தெரியுமா? கெனிச்சி, நான் ஒரு புது மெஷின் கொண்டு வந்திருக்கேன். இது உனக்கு சுடு தண்ணி எங்க வருதுன்னு சொல்லும். அப்படியா? சூப்பர். என்ன இது அட்டோரி உளறான், உண்மையா இல்லையான்னு புரியலையே, என்ன பண்றது? பாக்கலாம் பாஸ். எடுத்த காட்டு, எடுத்த காட்டு, எடுத்த காட்டு. வெந்நீர் குளம் எங்க இருக்குன்னு எடுத்த காட்டு. எடுத்த காட்டு, வெந்நீர் குளம் எங்க இருக்குன்னு எடுத்த காட்டு. இங்க சுடு தண்ணி இருக்கணும். நீங்க இந்த இடத்துல தோட ஆரம்பிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை அட்டோரி சொல்றது உண்மையா? நம்மள அந்த மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணிடலாமே. இப்ப கெமுமாக்கிக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். டிங் டிங், இப்பவே போறேன். ஹா! இப்ப உங்க 2 பேர் கண் முன்னாடியும் சுடு தண்ணி வர மாதிரி தெரிய போகுது. கியோ அங்க பாத்தியா? பாத்துட்டு தான் பாத்துருக்கேன். ஜாலியா இருக்கு. நம்ம மிஷின் வாடா. ஏ கியோ, நம்ம அந்த மிஷின் ஆட்டிய போட்டு வந்துடலாம். சீக்கிரம் தூக்கிடலாமா? ஓகேலாம். நான் நினைச்ச மாதிரியே கெமுமாக்கி என்னுடைய வலையில விழுந்துட்டான். கியோ இங்க நிக்க வேணாம், வந்துரு. ஓடுங்க. நிஞ்சா டெக்னிக் முடிஞ்சு போச்சு. 2 பேரும் நினைவுக்கு உங்க 2 பேருக்கும் இங்க சுடு தண்ணி இருந்த மாதிரி தோணுச்சு. அதனால்தான் காலையில இருந்து சுத்திட்டு இருக்கோம், ஒரு இடம் கூட மாட்ட மாட்டேங்குதே. நடந்து நடந்து என் காலு தான் ரொம்ப வலிக்குது பாஸ். விட்டா நைட் ஆயிடும் போல இருக்கே. ஆமா பாஸ். போற போக்க பார்த்தா இந்த மிஷின் ஒரு இடத்த கூட காட்டாது போல இருக்கே. என்ன பண்றது? எனக்கு என்னவோ இந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டுடலாம் பாஸ். இந்த சத்தத்தை கேட்டியா கியோ? ஆமா பாஸ், மிஷின்ல இருந்து சத்தம் வருது. ஏய் அட்டோரி சொன்னது உண்மைதான், சத்தம் வருது. வா போலாம். வாங்க வாங்க நோண்டலாம் வாங்க. இங்க கண்டிப்பா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். தோடு அப்படிதான். சீக்கிரம் தோடு. என்ன இது? வெந்நீர் குளமா? நல்லா இருக்கு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் கத்துறாங்க? சார் என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? எல்லா தண்ணியும் போயிடுச்சு. சூப்பரா இருக்குல்ல கியோ? ரொம்ப சுகமா இருக்கு பாஸ். நிம்மதியா வாய் மூட்டு குளி. இது எப்படி ஆச்சு சிஷிமாரு? நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அட, இது இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானா? சார், என் பேரு கெமுமாக்கி. நாங்க இங்க சுடு தண்ணியை தேடி வந்தோம். என்ன விஷயம்? நீங்க செவுத்த உடைச்சு ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வர தண்ணி எடுத்திருக்கீங்க. மேல போர்டு பாத்தியா இல்லையா? போர்ட பாக்குறதுக்கு எல்லாம் டைம் இல்ல சார். போர்டு பாக்குறதுக்கு டைம் இல்ல, ஆனா உனக்கு என் ஸ்விம்மிங் பூல் உடைக்க மட்டும் டைம் இருக்கா? ஆமா சார், நீங்க சொன்னது சரிதான். இந்த வாட்டி நம்மளுக்கு தான் பாஸ் பல்ப் கிடைச்சிருக்கு. இதுதான் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. டிங் டிங். Try till you reach the goal. டிங் டிங். எனக்கு ஃபுட்பால் பிராக்டிஸ் இருக்கு, வந்துருங்க. சரி கரெக்டா 5 மணிக்கு வந்துடுறேன். ஓகே, வா போலாம். ஆமா, நான் வந்துட்டேன். டிங் டிங். டிங் டிங். கெனிச்சி, நீ ரூம்குள்ள தனியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, பிளேனை பறக்க வச்சிட்டு இருக்க ஹட்டோரி. ஆனா நீ இங்க எதுக்காக பிளேன் ஓட்டிக்கிட்டு இருக்க? நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது. பெரியவன் ஆயிட்டா பிளேனை வச்சு விளையாட கூடாதா என்ன? கொஞ்சம் தள்ளி போன விளையாடணும். போ ஹட்டோரி. ஜூ. டிங் டிங். அந்த பிளேன் என்ன பாவம் பண்ணிச்சோ? ஏன் என் பின்னாடியே வந்து நான் செய்யறதெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் வெளியில விளையாடாம வீட்டுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு இருக்க கெனிச்சி? அது வந்து தயங்காம விஷயம் என்னன்னு சொல்லு. இன்னைக்கு வெளிய ரொம்ப குளிருது. ஆனா வெளியில விளையாடுறதுனால உனக்கு ஜலதோஷம் பிடிக்காது கெனிச்சி. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். இந்த தெரு முனையில குண்ட பூசோட ஒரு நாய் இருக்கு. ஏய் குண்டோதர, சாப்பிட்டு சாப்பிட்டு மலை மாதிரி இருக்க, எழுந்து ஏதாவது வேலை செய்யலாம்ல? பாக்குறதுதான், வேற ஒண்ணு செய்ய மாட்டேன். ஓஹோ, அப்பனா நீ டாகிய பார்த்து பயப்படுறியா? டிங் டிங் டிங். இது உன் கையில வச்சுக்கிட்டேனா டாகிய பார்த்து உனக்கு பயம் வராது. இது வால்நட். நான் சாப்பிடணுமா இல்ல அதை கொடுக்கணுமா? இல்ல, நீ அதுக்கு முன்னாடி போகும்போது இத உன் கையில வச்சுக்கோ. ஐயா, இதுல இருந்து பேட் ஸ்மெல் வருது. இப்ப இதோட மேஜிக்க பாரு. ஏய் சிஷிமாரு. என்ன விஷயம் ஆட்டோரே? சிஷிமாரு, இதோட வாசனைய கொஞ்சம் பாரு. அவ்வளவுதானா?
என் வாழ்க்கையில இப்படி ஒரு நாட்டத்தை பார்த்ததே இல்ல. பாத்தியா இதோட வாசனைய பார்த்த உடனே சிஷிமாருடைய நிலைமைய. ஐயா கூட நாயை பார்த்த பயம் கிடையாது, அதனால வேண்டாம். பின்ன வேற என்ன பயம்? ரோட்ல போறவர டிராபிக்க பார்த்துதான். கியோ கூட ஒரு தடவை அப்படிதான் மாட்டிக்க இருந்தான். அதனாலதான் நான் வெளியே விளையாடுறதே இல்ல. ஆனா நம்ம ஏரியால பெரிய வண்டிங்க வர தடை செய்யப்பட்டிருக்குல்ல, அப்புறம் என்ன பயம்? இருந்தாலும் சில டிரைவர்ஸ் எல்லாம் ரூல்ஸ ஃபாலோ பண்றது இல்லையா ஹட்டோரி? அப்பனா நோ என்ட்ரி போர்டை வச்சு ரோடு மேல கல்ல தூக்கி வீசிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப என்ன ஆச்சு கென்னிச்சி? எனக்கு அங்க மட்டும் பிரச்சனை இல்ல ஹட்டோரி. என்ன? அந்த வால் பையன் கூட தான் பிரச்சனை பண்றான். அவன் எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கான். மத்தவங்க முன்னாடி நான் அவமானப்படுறத பார்த்து சிரிக்கிறான். எதிரி பலசாலியா இருந்தா அவனோட பலவீனத்தை கண்டுபிடிச்சு தோக்கடிக்கணும். அவன் ஒரு சீட்டர், அவனை ஜெயிக்கிறது எப்பவுமே யாராலயும் முடியாது. அப்ப நான் நிஞ்சா டெக்னிக்க வச்சு நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். டிங் டிங் டிங், நிஞ்சா டெக்னிக்கோட மேஜிக்க பாரு. இது பாரு, நீ ரொம்ப நல்ல பையன், புத்திசாலி கூட. பொண்ணுங்க மாதிரி உன் மனசும் பூ போன்றது. டிங் டிங். அட, இனிமே நான் ரொம்ப நல்லவனா இருக்க போறேன். கெனிச்சி, இனி நாம 2 பேரும் ஒன்னா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ஒன்னா சாப்பிடலாம், ஒன்னா விளையாடலாம். என்ன? நான் சொன்னது நீ சரியா புரிஞ்சுக்கல. பின்ன வேற என்ன விஷயம்? இப்ப எல்லாம் நீ நியூஸ் பேப்பரை பாக்குறதே இல்லையா? அதுல நிறைய விஷயங்கள் வருதே. குண்டாசு குழந்தைங்களை எல்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க. அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா உன்னை காப்பாத்ததான் நான் இருக்கேன் கென்னிச்சி. இன்னும் என் பிரச்சனை முடியல. இன்னும் வேற என்ன இருக்கு சொல்லிடு. என்னைக்காவது எங்கேயாவது பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா தரையில எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நீ காப்பாத்திடுவ. ஆனா வானத்துல எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சால்வ் பண்ணுவ? நிஞ்சா டெக்னிக்கால வலைய பின்னணும். ஒரு நிஞ்சா ஒரு சின்ன பையனோட உயிரை காப்பாத்திட்டான். எல்லாரும் என்ன பாராட்டுவாங்க. இதனால மட்டும் என் பிரச்சனை தீர்ந்துட போறது இல்ல ஹட்டோரி. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அது வந்து உண்மையான பிரச்சனை என்னன்னா, உனக்கு எப்படி சொல்றது? ஹட்டோரி, சும்மா கண்டா பின்னான்னு பேசுறத நிறுத்து. அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாத. அவங்க ஸ்கூல்ல ஃபுட்பால் மேட்ச் நடக்க போகுது. அவன் எப்படி இதுல தோத்துட்டுதான் வரப்போறான். ஃபுட்பாலா? அவன் போய் தோக்குறதா இருந்தா தோத்துட்டு வரட்டும். நீ அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாத. இதுக்கு மேல இத பத்தி எதுவும் பேசாதீங்க. பேசி பேசியே ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஜூஸ் எடுத்து குடிங்க 2 பேரும். புரியுதா? என்ன இவன் பொம்பளை பிள்ளை மாதிரி அழறான்? ஃபுட்பால்னாலே பயமாப்பா. இங்க போடு, இங்க போடு. அச்சச்சோ, உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எந்திரி கெனிச்சி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். புரியுதா? அதனால்தான் பெரியவங்க சொல்லுவாங்க, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். டிங் 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 டிங். கெனிச்சி wants to change his name. டிங் டிங். நான் வந்துட்டேம்மா. கெனிச்சி வந்துட்டியா? ஏன் கெனிச்சி ஒரு மாதிரியா இருக்க? முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. யார் எனக்கு கெனிச்சின் பேர் வச்சது? இந்த பேரை உன் தாத்தா தான் வச்சாரு. அப்படின்னா ஹெல்தியான மேன்னு அர்த்தம். அப்படியா? உண்மையான அர்த்தம் அதுதானா? வந்துட்டியா கெனிச்சி? அட, என்ன ரொம்ப சோகமா இருக்க? எல்லாம் சரியா தான் இருக்கும். ஸ்கூல்ல ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு. அது வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பனா நான் மக்களுக்கு நிறைய சேவை பண்ணுவேன்னு சொல்ல வந்தியா? இந்த புக்ல உன்னோட பேருக்கு இதான் அர்த்தம் போட்டிருக்கு யுமிகோ. அப்ப என் பேருக்கான அர்த்தத்தையும் உன்னோட சொல்லு. பேருக்கா? அதுக்கெல்லாம் புக்க பாக்கணும்னு அவசியமே இல்லை கெனிச்சி. எது இருக்கோ சொல்லு. சரி, ஓகே, சொல்றேன். இதுல என்ன போட்டிருக்குன்னா, திமிருக்காரன், சோம்பேறி, மதிக்க தெரியாதவன், அப்புறம் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போட்டிருக்கு. அதான் நான் டல்லா இருக்கேன்.
டிங் டிங், உன் மனசு எனக்கு புரியுது. தாத்தா எது நினைச்சு இந்த பேரு எனக்கு வச்சாரோ தெரியல. ஸ்கூல்ல ஒரே அவமானமா போச்சு. எங்க ஃபேமிலிக்கே கெட்ட பேரு. உன் பிரச்சனை எனக்கு நல்லா புரியுது கெனிச்சி. ஆ? டிங் 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 டிங், நான் சொல்றதை இப்ப கேளு. எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய குழந்தைங்களுடைய சந்தோஷத்தை தான் விரும்புவாங்க. எப்பவுமே குழந்தைங்களோட நல்லதுக்கு தான் எதையும் செய்வாங்க. அதனால நீ உங்க அப்பா அம்மாவுக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கணும் கெனிச்சி. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனா என் பேரே எனக்கு கெட்ட பேரு வாங்கி கொடுத்துருச்சே. இந்த பிரச்சனைக்கு இனிமே ஒரே வழிதான் இருக்கு. உன் பேரையே நீ இன்னில இருந்து கேன்சல் பண்ணிடு. ஆ? அப்ப எதை என் பேரை நான் வச்சுக்கிறது? உன் பேருக்கு பதிலா நீ ஏதாவது சைனோ இல்ல நம்பரையோ வச்சுக்கோயே. அப்ப சரி, நானே எனக்கு ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணிக்கிறேன். பாரு. கெனிச்சி, சாதம் கீழே சிந்தது பாரு. ம், ம். இனிமே என்ன கெனிச்சின்னு கூப்பிடாதீங்க. அந்த பேரை நான் ஹட்டோரி கொடுத்துட்டேன். என்ன சொல்ற நீ? எனக்கு என் பேரை சுத்தமா பிடிக்கல. அதனால நல்ல பேரை நானே செலக்ட் பண்ணி வச்சுக்க போறேன். இந்த பேரு எனக்கு பிடிக்கலையா? என்னாச்சு? என் பேரை மாத்திக்க எனக்கு முழு உரிமை இருக்கு, புரிஞ்சுதா? ச்சே, என் பேரை என்னவா வச்சுக்கலாம்? எதுவுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. என்ன பெரிய குழப்பமா போச்சு. அவனுக்கு பேரு யோசிச்சுட்டா. கெனிச்சி தன்னுடைய பேரை மறுபடியும் மதிக்கணுங்கிறதுக்கு என்கிட்ட எந்த நிஞ்சா டெக்னிக்கும் கைவசம் இல்ல. ஆனா யோசிக்கிறேன். வாவ், இது சூப்பர் ஐடியா வாச்சே. நான் உடனடியா அம்மா அப்பா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த பத்தி பேசி முடிவு பண்றேன். 4769, come on, எழுந்திரி. இவ்வளவு நேரம் தூங்குறது கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல. போங்கம்மா, இன்னைக்கு சண்டே தானே. சண்டேனால அதுக்காக இவ்வளவு நேரம் தூங்குறதா? 47695. இந்த 476 என்னது? இங்க பாரு, நீ இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தீனா உனக்கு புது பேரே மறந்து போயிடும். என்ன? குட் மார்னிங் 47695, எப்படி இருக்க? ஹட்டோரி, நீ கூடவா? டிங் 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 டிங். மன்னிக்கணும், எல்லாரும் என்ன நம்பர் 1007ங்கிற பேரால தான் கூப்பிடுறாங்க. இன்னைக்கு 47695 ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கா இல்லையா? என்ன 1007? இது என்னது? நேம் பிளேட் மாறி இருக்கு. போஸ்ட் பாக்ஸ்லயுமா? பக்கத்து வீட்லயும் மாறி இருக்கு. இங்கேயுமா? அட, இங்க எல்லாருமே நம்பரை பேரை வச்சிருக்காங்களே. வேலை முடிஞ்சது. அழைக்கிட்டோம்ல. அடுத்த ஏரியாவுக்கு போய் செக் பண்ணி பாக்குறேன். பாத்துக்கிட்டே இருங்க. டிங் 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 டிங். எங்கேயுமா? இங்கேயும் அதே மாதிரி இருக்கு. ஹாய் கெனிச்சி. யுமிகோ, நல்ல வேளை நீ வந்த. இந்த யுமிகோ யாரு? என் பேரு 66987. யாராவது என்ன காப்பாத்துங்க. டிங் 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 டிங். என்னோட நம்பர் 987. இங்க பாருங்க, நீங்க எனக்கு இன்னும் அந்த நம்பரை சொல்லவே இல்ல. எனக்கு அது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல. ஓ அப்படியா? அப்ப உனக்கு 5963 நம்பர் வேணுமா? அவரே இப்ப 62061611ங்கிற பேரா இல்ல மாத்திட்டாரு. இல்ல, அது மிஸ்டர் 89369 நம்பர். இல்ல நான் தான் சொல்றேன் இல்ல, அவர் 62061611ங்கிற பேரா மாத்திக்கிட்டாரு. அப்படி இருக்க வாய்ப்பே இல்ல. இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவரோட நம்பர் 02583412. இல்ல அது மிஸ்டர் 232332 பத்தி சொல்றேன். ஒளறத நிறுத்துங்க. 47695, திடீர்னு என்னாச்சு உனக்கு? நான் ஒண்ணு 47695 கிடையாது. என் பேரு கெனிச்சி. என் பேரு ஒண்ணு கெட்ட பேரு கிடையாது. ஹெல்தி மேன் அதுக்கு அர்த்தம் தெரியுமா? குழந்தைக்கு கற்பூர வாசனை தெரியாது, புரிஞ்சுக்கோங்க. வேலை முடிஞ்சிடுச்சு. டிங் 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 டிங். அப்படியே இரு. இப்ப இவனை பெட்ல படுக்க வச்சிருங்கம்மா. கெனிச்சி, உனக்கு எழுந்திருக்கிற ஐடியாவே இல்லையா? அப்ப நான் கண்டது கனவா? ஆமா, நீ கனவு கண்டதான் நினைக்கிறேன். ஆமாம்மா, பயங்கரமான கனவு. அம்மா, என் பேரு கெனிச்சி தானே? ஆமாண்டா செல்லம், உன்னோட பேரு
கெனிச்சியே தான். இனிமே வாழ்க்கை பூரா அவனுடைய பேரை அவன் மதிக்க போறான். நண்பர்களே, பேரை மாத்துனீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான், புரியுதா? டிங் டிங். சுபாமி is an expert in art designing. டிங் டிங் டிங். சுபாமி, நல்ல வேளை நீ வந்துட்ட. நீ வராம இருந்தா நான் ரொம்ப வருத்தத்தோட ஊருக்கு போயிருப்பேன். இவங்க எல்லாரையும் நான் வர வரைக்கும் நல்லா பாத்துக்கணும். என்ன? நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க மாமி. நல்ல வேளை நீயே வந்துட்ட கெனிச்சி. நீங்க எங்க போறீங்க? உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் ஊருக்கு போறேன். நான் வர எப்படியும் 3 நாள் ஆகும் கெனிச்சி. ஜாக்கிரதை. என்ன? ஓகேமா. ஒரு பெண் குழந்தை வீட்ல இருக்கிறது நல்லதுதான் இல்ல? இப்ப பாரு, உங்க அம்மா வீட்ல இல்ல, இவ நமக்கு சமைச்சு கொடுக்கறா. ஹட்டோரி, இன்னும் ஒரு சாப்பாடு சாப்பிடு. சுபாமி, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட. உனக்கு தேவைன்னா நீயே போய் எடுத்துக்கோ. இதெல்லாம் நல்லா சொல்லிட்டா. இதே ஹட்டோரி கேட்டிருந்தா உடனே எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பா. அம்மா வர வரைக்கும் யார் எனக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி கொடுப்பாங்க? நீ ஒன்னும் கவலைப்படாத கெனிச்சி, நான் உனக்கு செஞ்சு தரேன். நீ செஞ்சு கொடுக்க போறியா? வேணாமா தாயே, என் வயிறு கெட்டு போறத நான் விரும்பல. என்னது? அப்படின்னா நான் சமையல் அவ்வளவு கேவலமா சமைப்பேன் நினைக்கிறியா? அத சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுமா? நான் போயிட்டு வரேன். சுபாமி செஞ்சு கொடுத்த இந்த லஞ்ச யாரு சாப்பிடுவா? நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருவேன். வா யுமிகோ, லஞ்ச் சாப்பிடலாம். ஆமா, எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. யுமிகோ, நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? இது ஒண்ணும் பிக்னிக் இல்ல, லஞ்ச ஷேர் பண்ணி சாப்பிடுறது, புரிஞ்சுதா? வாவ், இது ரொம்ப யம்மியா இருக்கு. ஆமா, நீ என்ன கொண்டு வந்திருக்க? பார்க்கலாம். வாவ், கலர்ஃபுல்லா இருக்கு. உங்க அம்மா எவ்வளவு அழகா செஞ்சு கொடுத்திருக்காங்க. கெனிச்சி, இன்னைக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க? அவன் என்ன கொண்டு வந்திருப்பான்? வழக்கம் போல காஞ்சி போன ரொட்டியை டோஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பான். அதானே? மறுபடியும் சந்துல சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டான். வாவ், உங்க அம்மா ஆர்டிஸ்டா? இத பார்த்தா பெயிண்டிங் பண்ண மாதிரி இருக்கு. இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமா ஆமா, அழகா இருக்கு. என்னால இத நம்பவே முடியல. யுமிகோ, நீயே கொஞ்சம் எடுத்துக்கே, நல்லா இருக்கும். என்ன பாக்குற? சாப்பிடு. கண்டிப்பா, இத பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு. விட்டா இது ஃபுல்லா நானே சாப்பிடணும் போல. உனக்கு எல்லாமே எடுத்துக்கோ. அடச்சே, கெனிச்சி வழக்கம் போல சொதப்பான்னு பார்த்தா இன்னைக்கு சூப்பரா கொண்டு வந்துட்டானே. சுபாமி, நிஜமாவே நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்ட. உண்மையிலேயே கெனிச்சியோட டிஃபன் பாக்ஸ பேக் பண்ண நீ ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்ட சுபாமி. கவலைப்படாத ஹட்டோரி, நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கும் டெய்லி இதே மாதிரி பேக் பண்ணி தரேன். நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுற? எப்படியோ எனக்கு டெய்லி இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்கும்ல. கியோ, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நாளைக்கு கெனிச்சி ஸ்கூலுக்கு நல்ல லஞ்சா தான் கொண்டு வருவான். கொண்டு வந்தா என்ன பாஸ்? அத நாம எப்படியாவது மாத்தி ஆகணும் கியோ. கியோ என்னவோ பண்றாங்க, என்னன்னு பாப்போம். அந்த கெனிச்சி யுமிகோவுக்கும் சேர்த்து லஞ்ச் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அதை எடுத்துட்டு போக விட கூடாது. அவன் கொண்டு வர்றதை யுமிகோ சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் நான் இத்தனை நாள் சேர்த்து வச்ச என்னோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும். புரிஞ்சுது பாஸ். நாளைக்கு பண்றதுல யுமிகோ கெனிச்சி மூஞ்சிலே முழிக்க மாட்டா பாரு. எல்லாம் நல்லா டேஸ்டியா இருக்கணும்னு அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கெனிச்சி. சரி சரி. என்னாச்சு? அண்ணா கேமம்மாக்கு கெனிச்சி வச்சு ஏதோ பிளான் போடலாம். வாங்க போய் பார்க்கலாம். இவ்வளவு தூரத்துல இருந்து பாக்கும்போது ஒன்னும் கேட்கலண்ணா. இந்த மாதிரி சூழ்நிலையில நிஞ்சா டெக்னிக்க உபயோகப்படுத்தணும். அவங்களுடைய வாய் அசைவை வச்சு அவங்க என்ன பேசுறாங்கன்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். அது என்கிட்ட கூட ஒரு நிமிஷம். நாம கேவலமா ஒரு பொருளை தயாரிக்கலாம். கெனிச்சி தன்னுடைய டிஃபன் பாக்ஸை யூமிகோக்கு கொடுக்கும் போது அதை நம்ம மாத்தி வச்சிடலாம். எப்படி? அத பார்த்து யூமிகோ கத்துவா. அதுக்கப்புறம் ஏன் டிஃபன் பாக்ஸ் நான் அவளுக்கு கொடுப்பேன். டிங் 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 டிங். அப்படியா? இதுதான் உங்க பிளானா? உங்களுக்கு நான் பாடம் சொல்லி கொடுக்கறேன். இந்த உங்க 2 பேருக்கும் டிஃபன். வாவ், என்ன இருக்குன்னு தெரியல, இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. யுமிகோ பார்த்தா இன்னும் சந்தோஷப்படுவா. உனக்கும் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் யுமிகோ. ஓ, இன்னைக்கு நீ எனக்கும் கொண்டு வந்திருக்கியா? என்ன கொண்டு வந்திருக்க? Thank you so much. அது இப்பவே தெரிஞ்சிரு பாரு. தம்பி கெனிச்சி, யுமிகோக்கு கொடுக்க வேண்டிய லஞ்ச் என்கிட்ட இருக்குப்பா. யுமிகோ, போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாமா? வாங்க வாங்க, எல்லாரும் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடலாம். சீக்கிரம் போயிட்டு வாங்க. இப்பதான் இங்க என்னோட மாஸ்டர் பிளானை யூஸ் பண்ண போறேன். இது இங்க, இது இங்க. டிங் 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 டிங். நிஞ்சா ஹட்டோரியுடைய மேஜிக். டிங் 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 டிங். சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க. பார்க்கலாம் என்ன சாப்பாடுன்னு. இப்ப இருக்கு.
என்னது இது? என்னது அதே மாதிரி தான் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்த்து வச்சு பார்த்தா தெரியும் என்னதுன்னு. வாவ், கிரேட். ரொம்ப நல்ல ஐடியா. வாவ், இந்த ஹார்ட்ட ரெண்டா கட் பண்ணி எதுல என்ன இருக்குன்னு தெரியலையே. கெமமாக்கி, உன்னோட டிஃபன்ல இது எப்படி வந்திருக்கு? இப்பதான் தெரியுது கெமமாக்கியோட வேலையை நீ முறியடிச்சிருக்க. நிஜமாவே உன்னை பாராட்டணும் ஹட்டோரி. உங்க ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துறதுக்காக சுபாமே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டிஃபனை டிசைன் பண்ணா தெரியுமா? நிஜமாதான். அத பார்த்தது நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஹட்டோரி, நான் உங்க எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்காக எதுக்கு சுபாமே? கெமமாக்கி பண்ணிட்டு இருக்கல.